கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு வெற்றியாக முடியும் என்கிறதான உண்மை சத்தியத்தை விளக்குகின்ற ஒரு அற்புதமான வசனம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்து அவன் எவ்வளவுதான் முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி என்பது எங்கே இருந்து வர வேண்டும்? கடவுளிடத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான வெற்றியாக, நிறைவான ஒரு வெற்றியாக இருக்கும். அந்த எடுத்துக்காட்டாகத்தான் கர்த்தருடைய தாசன் இப்படி சொல்லுகின்றார். ஒரு குதிரையானது யுத்தத்திற்கென்று அதிகமாக பழக்கப்படுத்தப்படும். பலவிதமான சத்து நிறைந்த உணவுகளை இதற்கு கொடுத்து, நிறைய பயிற்சிகளை கொடுத்து, எதிராளிகளை இனம் கொண்டு உடனே அந்த எதிராளி இடத்துல போரிடும் பொழுது அந்த குதிரையானது அதில் மிக அதிகமாய் பயன்பட்டு நமக்கு ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த குதிரையை அவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அந்த குதிரையின் மூலமாக அவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சிகளை கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்த குதிரையின் மூலமாக அந்த போரிலே வெற்றி வர வேண்டுமென்றால் அந்த குதிரையிடத்திலிருந்து வராது, மாறாக கடவுளிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். கடவுள் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுத்தால்தான் அந்த மனிதனால் வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் அது எவ்வளவு பழக்கப்படுத்தப்பட்ட பயிற்சி பெற்ற குதிரையாக இருந்தாலும் எதிரிகளுடைய அம்போ அல்லது அவருடைய ஆயுதமோ தாக்கும் பொழுது குதிரை வெகுவாய் பாதிக்கப்படுமானால் அவர்கள் எதிர்பார்க்கிறதான ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் எதிர்பார்க்கிறதான எல்லா விதமான வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஜெயம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நிரந்தரமானதாக, அதுதான் பரிபூர்ணமானதாகவும் இருக்கும். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கென்று எவ்வளவேனும் நாம் அந்த குதிரையை பயிற்றுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக ஜெயம் கடவுளிடத்திலிருந்து தானே வரப்போகிறது. நாம் கடவுளிடத்திலிருந்து நேராக ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். எதற்காக ஒரு குதிரையை நாம் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதும் தவறான ஒன்றாயிருக்கும். நம்முடைய பணிகள், நம்முடைய கடமை, நம் பக்கத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கடவுள் அந்த முயற்சியை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாய் நம்மை தேடி வரும். குறிப்பாக இந்த காலகட்டம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை 10, 12 படிக்கின்ற பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். மற்ற வகுப்பை பயில்கின்ற மாணாக்கர்கள் தேர்வுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்வில் நமக்கு வெற்றி வர வேண்டுமென்றால் நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். படித்து ஆண்டவருடைய கரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது கடவுள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்கள் நல்ல மதிப்பெண்களோடு கூட தேர்ச்சி பெறுவார்கள். நான் தான் கடவுளுடைய பிள்ளை ஆயிற்றே, நான் அதிகமாக ஜெபிக்கின்றேன், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நான் நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், ஆக நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு பிள்ளை சொல்லுமானால் அது மிகுந்த தவறான ஒன்றாக இருக்கும். நம் பக்கத்தில் இருந்து நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது கடவுள்
தன் பக்கத்தில் இருந்து நமக்கு உதவ வேண்டிய வகையில் அவர் உதவி செய்வார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக கடவுளுடைய கரத்தில் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பிரயாசங்களை அங்கீகரிக்கிற கடவுள் அற்புதமான ஒரு விடுதலையை, ஜெயத்தை நமக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய்விட வேண்டாம். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தொழில் ரீதியாக முயற்சித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்கள் நீதிபதிகளிடத்தில் முறையிட்டு நீங்கள் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். பண பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கலாம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முயற்சியுங்கள். கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் வெற்றியை கொண்டு வருவார். கடவுள் தாமே உங்களை அப்படிவிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்து உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.